ஓம் கினிசரா போற்றி, ஓம் நவக்கரனர்களை போற்றி. கன்னிராசி நேயர்களுக்கு வணக்கம். கன்னிராசிக்கு கஷ்டத்தின் கடைசி நாள் வந்துருச்சுங்க. கஷ்டப்பட வேண்டாம். கஷ்டம்னா என்ன சார் அப்படின்னம்னா, நம்ம ஈடுபடுற காரியத்தில் தாமதம் வந்தால் கஷ்டங்கிறோம். நம்ம ஒரு காரியத்தை ஆரம்பிக்கிறோம், அதில் சில பிரச்சனை வந்துட்டால் கஷ்டங்கிறோம். ஒருத்தரை பார்க்க போகிறோம், அவர் பார்க்க முடியலன்னா வருத்தப்படுறோம், அதை கஷ்டங்கிறோம். ஸோ நமக்கு எது சாதகமாக அமையலையோ அந்த விஷயத்த கஷ்டம்னு நம்ம சொல்லி ஃபீல் பண்ணுறோம். இதுதான் கஷ்டம். சரியா? இந்த கஷ்டங்கள்லாம் சின்ன சின்ன கஷ்டங்கள்லாம் சரியாக போயிடும். 4 பொழுது ஆச்சுன்னா சரியாக போயிடும். சில பேருக்கு மனக்கவலைகள் இருக்கும், தீராத கவலைகள் இருக்கும். சரியா? தீராத கவலைகளை தீர்க்கிறதுக்கு தான் இந்த வீடியோ போட போகிறேன். நான் வீடியோ முழுமையாக கேளுங்க. இதில் உங்களுக்கு ராசி பலனும் சொல்கிறேன், ஒரு வழிபாடை சொல்கிறேன். வீட்டிலே செய்கிற வழிபாடு தான். அதை செஞ்சிட்டிங்கன்னா கஷ்ட பிரச்சனையே இருக்காது. எடுத்த காரியம் கைகூடும், நினைத்ததை முடிக்கலாம், நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அப்படியே கஷ்டம் இருந்தாலுமே அதை சமாளிக்கிற சக்தியை கடவுள் கொடுப்பாரு. கஷ்டத்தால் பெரிய பாதிப்பு எதுவும் இருக்காது. பொது ஜோடத்தில் நிறைய வீடியோ போடுறோம். கன்னிராசிக்கு நூற்றுக்கணக்கான வீடியோ போட்டிருக்கிறேன். சாதக பாதங்கள்லாம் சொல்லியிருக்கிறேன். ராசி பலன்கள், நட்சத்திர பலன்கள், லக்கண பலன்கள், தசாபுத்தி பலன்கள், பரிகார வழிபாடு, தோஷங்கள், நிறைய தகவல் சொல்லியிருக்கிறேன். கன்னிராசிக்கு நம்ம டீம் நல்லா வேலை பார்க்குது. தயவுசெய்து லைக் பண்ணுங்கள். ரிட்டன் வியூவர்ஸுக்கு நன்றி, புதுசாக பார்க்குறவங்களுக்கு நன்றி. சிறந்தாழ்ந்த நன்றியை உங்களை பொற்பாதத்தில் சமர்ப்பிக்கிறோம். அதனால் கன்னிராசி நேயர்கள் வீடியோ கேட்குறவங்க தயவுசெய்து லைக் பட்டனை ஆன் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரைட் நேயர்களே, வருகிற 14ஆம் தேதி 14/5/2025 சித்திரை 31 புதன்கிழமை, அனுச நட்சத்திரம், துதியை திருதி. தேய்பிறை துதியை இருந்தாலுமே சந்திரன் ஒளி உள்ள சந்திரனாக தான் இருக்கிறாரு. சித்திரா பௌர்ணமி முடிஞ்சு 2வது நாள். சந்திரனுக்கு தேய்பிறை பச்சை வரைக்கும் அவருக்கு ஒளி இருக்கும். அதனால் சந்திரன் ஒளிச்சந்திரனாகவே எடுத்துக்கலாம். உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல நல்ல நிலைமையில் இருக்கிறாரு. குரு பார்வையில் இருக்கிறாரு, மிகச்சிறப்பு. செவ்வாய்க்கும் சூரியனுக்கும் கோணத்தில் வராரு, அருமையான அமைப்பு. சுக்கிரனுக்கும் கோணத்தில் வராரு. செவ்வாய்க்கும் சுக்கிரனுக்கும், சூரியனுக்கல்ல, செவ்வாய்க்கும் சுக்கிரனுக்கும் கோணத்தில் வராரு. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அன்று ஒரு நல்ல நாளாக பார்க்கப்படுகிறது. அனுச நட்சத்திரம் உங்கள் ராசிக்கு வேண்டிய சனி பகவானுடைய நட்சத்திரம். பொதுவாக அனுசம் பூசம் நல்ல நட்சத்திரம், சனி பகவானுடைய நட்சத்திரம். அனுச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தோஷம் இல்லை அப்படிம்பாங்க. அதாவது அவங்களுக்கு திருமண பொருத்தத்தில் எந்த நட்சத்திரம் வேணாலும் சேரும். அனுச நட்சத்திரம் அது ஒரு நல்ல நட்சத்திரம். அனுச நட்சத்திரம் அன்றைக்கு சந்திரன் நிற்கிறாரு. அன்றைக்கு என்ன சார் பண்ணலாம் அப்படின்னம்னா, இதில் ஒரு நல்ல நாட்கள். இது மாதிரி நாட்களை பார்த்து வீட்டில் ஒரு சின்ன பூஜை பண்ணிட்டோம்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. விருச்சிக ராசியில் சந்திரன் நிற்கிறாரு. அதேபோக பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறாரு. விருச்சிகத்தில் சந்திரன், அவரோட வீட்டில் செவ்வாய் வீட்டில் சந்திரன், சந்திரன் வீட்டில் செவ்வாய், பரிவர்த்தனை யோகம். ஸோ உங்கள் ராசிக்கு 11ஆம் இடம் வலுப்புறது. 11ஆம் இடத்துல இருக்கிற செவ்வாய் வலுப்புறதுனால லாபம் அதிகமாக இருக்கும். 3ஆம் இடத்துல 11 கூடையன் வரதுனால உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும். 11ஆம் இடம் ஒரு பெரிய வெற்றியை குறிக்கும். 3ஆம் இடம் ஒரு சின்ன வெற்றியை குறிக்கும். அப்படி பார்க்கும்போது சின்ன சின்ன வெற்றியெல்லாம் உங்களுக்கு பெரிய வெற்றிகளாக மாறும். சரியா? உங்களுக்கு பெரிய லாபம் கிடைக்கும். அந்த அமைப்பு உங்களுக்கு வருகிற 14ஆம் தேதியிலேருந்து தொடர்ந்து உங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு கூடுதலாக இருக்குது. அன்று விருச்சிக ராசியில் முருகன், விருச்சிக ராசி செவ்வாயோட வீடு, முருகப்பெருமானோட அம்சம் பெற்றவர். சந்திரன் சக்தியின் அம்சம். ஸோ அந்த சக்தி வடிவேலனாக முருகப்பெருமானுக்குடைய அனுக்கிரம் கிடைக்குது. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அன்று காலையில் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, 7 to 7 மணி வச்சுக்கோங்க. கரெக்டாக 6 to 8 நல்ல நேரம் இருக்குது. புதன் உரை சந்திர உரை வருது. அந்த நேரத்தில் வீட்டில் ஒரு சின்ன பூஜை பண்ணிடுங்க. புதன்கிழமை தான், எல்லாருக்கும் ஒர்க்கிங் டே தான், எல்லாம் வேலைக்கு போகிறது தான், சுபமுகூர்த்த நாள் தான். சரியா? அதனால் காலையிலே எழுந்திரிச்சிட்டு கடமைகளை முடிச்சுட்டு ஒரு 7 மணிக்கு பூஜை பண்ணிடுங்க. என்ன சார் பூஜை அப்படின்னா, 2 செவ்வாழைப்பழம், 2 வெத்தலை, 4 கற்கண்டு, 2 கொட்டைப்பாக்கு, இதை பூஜை அறையில் வச்சுட்டு முருகனுடைய நாமத்தை சொல்லுங்கள். முருகன் படத்தை சுத்தப்படுத்திக்கோங்க. அதை செவ்வரளி பூக்கள், இல்லைன்னா செம்பருத்தி பூ, முல்லைப்பூ வச்சு அலங்காரம் பண்ணுங்கள். முருகனுக்கு பிடித்தது எப்போயுமே சிவப்பு கலர் பூக்கள் தான். செவ்வரளி பூக்கள் ரொம்ப சிலாக்தம். அதாவது செவ்வரளி பூக்களால் முருகனை வழிபடுறது சிறப்பு. அடுத்து செம்பருத்தி பூவும் அவருக்கு வைக்கலாம். அதில் 2ல் ஒரு பூ வைங்க. கிடைக்கலன்னா முல்லைப்பூ கூட வைக்கலாம். சரியா? முல்லைப்பூ கூட முருகனுக்கு வைக்கலாம். ஏன்னா முல்லை வள்ளி தலைவன் தானே அவன். முல்லைன்னு ஒரு இது இருக்குது. பஞ்ச நிலங்கள், குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. அதில் அவர் முல்லை முருகனுக்கு பிடித்த மலராக பார்க்கப்படுகிறது. குறிஞ்சியும் வைக்கலாம். குறிஞ்சி பூ கிடைக்காது, ரேரு. 12 வருஷத்துக்கு ஒரு தான் மலரும். அதுக்குள்ளெல்லாம் போக வேண்டாம். நம்ம வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற செவ்வரளி பூவை கூட நீங்கள் பறித்து வைக்கலாம். நான் சாய்ஸ் தான் சொல்லுவேன். சில நேரங்களில் சில தகவலை கூடுதலாக சொல்லுவேன். பட் அந்த தகவல் உங்களுக்கு ஒரு முக்கியமான தகவலாக இருக்கும். அது எப்போனாச்சும் ஒரு நேரம் அது பயன்படும். சரியா நேயர்களே? அதனால் நான் சொல்கிற தகவல்களை கொஞ்சம் தயவுசெய்து கொஞ்சம் அருள் கூர்ந்து எடுத்துக்கோங்க. தேவையில்லை வார்த்தைகளாக நினைக்காதீங்க.
சரியா? நான் என்னோடய அனுபவத்தை ஷேர் பண்ணுறேன். அதனால் அந்த செம்பருத்தி பூவை நீங்கள் முருகப்பெருமானுக்கு சூடலாம். அந்த படையில் வைங்க, நாமத்தை சொல்லுங்கள். முருகனுடைய நாமம் நிறைய இருக்குது. சரியா? நேரில் கந்தச கவசம் படிங்க, கந்தகுரு கவசம் படிங்க, கந்தர் அனுபூதி, கலிவெண்மா, திருமுருக ஆற்றுப்படை, திருப்புகழ், இப்படி ஏதோ ஒன்று படிங்க. வந்தவனியும் வருகின்ற வல்வனியும் கந்தனென்று சொல்ல கலைஞடமே, செந்தில் நேர் செவ்வா என்ற திணீரினருக்கு மேவராதா வினை, உருவா அருவாய் உளதாய் அழதாய் மறுவா மலரா மணியா ஒளியா கருவா உயிரா கதியா விதியா குருவா வருவா அருள்வா குருவனே, அஞ்சு முகம் தோன்றில் ஆறுமுகம் தோன்றும் வெஞ்சமலர் அஞ்சேல்ன வேல் தோன்றும் நெஞ்சில் ஒரு காலம் நினைக்கில் இருகாலம் தோன்றும் முருகா என்று ஓதற்கு முன் அழகெல்லாம் முருகனே, அருள் எல்லாம் முருகனே, தெளிவெல்லாம் முருகனே, தெய்வமும் முருகனே அப்படின்னு சொல்லுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச மந்திரத்தை சொல்லுங்கள். கந்தவேல், ஞானவேல், வெற்றிவேல், வீரவேல், விஜயவேல், தனிவெல்லாம் போடுங்க. டெக்ஸ்ட் பாக்ஸில் கூட கமெண்ட் பாக்ஸில் கூட நீங்கள் பதிவு வைக்கலாம். சரியா? நீங்கள் எந்த அளவுக்கு முருகநாமத்தை டெக்ஸ்ட் பாக்ஸில் போடுறீங்களோ அந்த அளவுக்கு செவ்வாயோட அனுக்கிரம் கிடைக்கும். செவ்வாய் கன்னி ராசிக்கு அஷ்டமாதிபதி, ஆயில கொடுப்பாரு, அதிர்ஷ்டத்தை கொடுப்பார், எதிர்பார்த்த பணப்பழக்கத்தை கொடுப்பார், காரிய வெற்றியை கொடுப்பார், 3-8 கூடியவன், சக்ஸஸ் ஸ்டார்டிங்கிலே ஒரு வெற்றியை கொடுப்பார். சரியா? எதிர்பாராத சில விஷயங்கள் நடக்க வச்சு உங்களை ஆச்சரியப்படுத்த வைப்பார். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அதுபோல் கன்னி ராசிக்குன்னு ஒரு மந்திரம் இருக்குது. அந்த மந்திரத்தையும் சொல்லலாம். ஏற்கனவே பழைய வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். ஓம் ஸ்ரீம் ஐம் சவ், ஓம் ஸ்ரீம் ஐம் சவ், ஓம் ஸ்ரீம் ஐம் சவ். இந்த மந்திரத்தை எப்பயும் சொல்லணும். நீங்கள் பூஜை பண்ணும்போது இதை சொல்லி பிறந்தீங்கன்னா நல்லபடியாக இருக்கும். 3 நட்சத்திரத்துக்குமே, உத்தரம், அஸ்தம், சித்திரை, இந்த 3 நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்குமே இந்த மந்திரத்தை சொல்கிறது மிகச்சிறப்பு. ஓகே சார், இந்த பூஜையை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கஷ்டமெல்லாம் தீர்ந்து போயிடும். சரியா? கஷ்டம் காணல் நீராக போய்விடும். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. உங்களுக்கு லக்கண ரீதியாக என்ன தசாபுத்தி நடந்தாலும் சரி, இந்த நாளை நல்ல விதமாக முடிச்சிருங்க. சித்திரை கடைசியில் வருது. சரியா? அக்னி நட்சத்திரம் தான் நேரம். சரி, அக்னி நட்சத்திரம் 4ஆம் தேதி ஆரம்பிச்சிடும். நாளை முதல் அக்னி நட்சத்திரம் ஆரம்பிச்சிடும். ஒரு 21 நாளைக்கு இருக்கும். அக்னி நட்சத்திரத்தில் இந்த வழிபாடு பண்ணிட்டீங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. நல்ல விதமாக இருக்குது. ராசிக்கு 3ஆம் இடமும் 9ஆம் இடம் வலுப்படும். தந்தை வழி சொத்துக்கள் கிடைக்கும். தந்தை வழி உறவு முறை நல்லாயிருக்கும். தகப்பன வழி பங்காளிகள் விஷயத்தில் நல்ல ஒரு இணக்கம் இருக்கும். 3ஆம் இடத்துல இருக்க சந்திரன் நல்ல பலன்களை கொடுப்பாரு. சரியா? யோக போக வாழ் கிடைக்கும். எதிரிகளால் எந்த பிரச்சனையும் இருக்காது. நீங்கள் ஈடுபடுற காரியங்களை வெற்றியை கொடுக்கும், ஆதாயத்தை கொடுக்கும். சமுதாயத்தில் இருக்கிறவங்க, வெகுஜன தொடர்பில் இருக்கிறவங்க, அரசியல்வாதிகள், மக்கள் நல பணியில் இருக்கிறவங்களுக்கு நல்ல கீர்த்தி அதிகாரம் கிடைக்கும். ஆள் நல்லா இருப்பீங்க. கையில் காசு பணம் இருக்கும். வெளிவட்டார பழக்க வழக்கங்களில் நல்ல ஒரு யோகம் இருக்கும். வீட்டுக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்கி போடுவீங்க. குறிப்பாக வெள்ளி பொருட்கள் வாங்கி போடுவீங்க. அதுபோல் சில பேர் எலக்ட்ரானிக்ஸ் கூட்ஸ், வீட்டுக்கு தேவையான ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், அப்புறம் மற்ற எலக்ட்ரானிக் குட்ஸ்லாம் வாங்கி போடுவீங்க. ஹோம் அப்ளையன்ஸ்லாம் வாங்கி போடுறதுக்கு இந்த காலகட்டம் நல்லாயிருக்கும். அதுபோக இனஜன நண்பர்கள், அதாவது வெகுஜனத்தில் நண்பர்களுடைய நேயம் அதிகமாக இருக்கும். நல்லா இருப்பீங்க. சரியா? பிரயாணம் இருக்கும். கணவன் மனைவி உறவு நல்லபடியாக இருக்கும். பெண்களுக்கு ஆண்கள் பிடித்தமானவராக இருப்பீங்க. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. மருந்து மாத்திரை ஃபார்மசியில் வேலை பார்க்குறவங்களும் மிகச்சிறப்பாக இருக்கும். அதுபோல் அரசாங்கத்துடைய நண்பர்கள் கிடைக்கும். கால்நடை வச்சுருக்கவங்களும் மிகச்சிறப்பாக இருக்கும். பால் ப்ராடக்ட், பால் உற்பத்தியாளர்கள், பாலை வச்சு பொருட்கள் செய்கிறவங்க, ஸ்வீட் செய்கிறவங்களுக்குலாம் அந்த காலகட்டம் நல்லாயிருக்கும். வாய்க்கு ருசியாக நல்லபடியாக சாப்பிடுவீங்க. வீடு மனை கட்டுறதுக்கு நல்ல காலகட்டமாக இருக்கும். வீட்டு வேலையெல்லாம் ஜருவாக நடக்கும். சரியா? சுயார்ஜ செல்வங்கள் கிடைக்கும். சொத்துக்கள், அதாவது என்ன, தகப்பன் வழி சொத்தோ தாய் வழி சொத்தோ, உங்களுக்கு சம்மந்தப்பட்ட சொத்துக்கள் உங்களுக்கு கிடைக்கிறது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சொந்த பந்தத்தால் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். உயர்ந்த ரக வண்டி வாகன சேர்க்கையெல்லாம் இந்த காலகட்டத்தில் வாங்கிக்கலாம் நீங்கள். சரி, வண்டி வாகனமாக்குறது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. விவசாயம் மிகச்சிறப்பாக இருக்கும். தனதானியம் எந்த விஷயத்தில் குறைவு இருக்காது. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சந்திரன் அடுத்தடுத்து நல்ல நிலைமைக்கு போகிறதுனால உயர்கல்வி படிக்கிறவர்களும் சரி நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஆரம்ப கல்விகளுக்கெல்லாம் இப்போ லீவ் விட்டுட்டாங்க. அதனால் உயர்கல்வி படிக்கிற மாணவர்களுக்கெல்லாம் வருகின்ற இந்த மே மாதம் உங்களுக்கு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. நல்லாயிருக்கும். விவசாயம் கை கொடுக்கும். சரியா? நேர்களை மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. ஸோ கன்னிராசி நேயர்களுக்கு கிரகங்கள் நல்ல நிலைமையில் இருக்குது. சுக்கிரன் ராசிக்கு ராஜயோகாதிபதி 7ஆம் இடத்துல இயல்பு நிலைக்கு திரும்பிட்டார். மே 31 வரைக்கும் சிறப்பாக இருப்பார். அடுத்து 8ஆம் இடத்துக்கு போனாலுமே 2ஆம் இடத்தை சொந்த வீடை பார்ப்பார். ஸோ சுக்கிர நிலைப்பாடு நல்லா இருக்குது. புதன் ராசிநாதனும் 8ஆம் இடத்துல இருக்கிறாரு. 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. அடுத்து 9ஆம் இடத்துக்கு போயிடுவார் மே 15க்கு மேலே. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஸோ சந்திரன், சுக்கிரன், புதன், செவ்வாய் இந்த கிரகங்கள் நல்ல நிலைமையில் இருக்குது. சூரியனும் அடுத்து 9ஆம் இடத்துக்கு போயிட்டார். மிகச்சிறப்பு தான். 9ஆம் இடம் வைகாசி மாதம் 9ஆம் இடத்துல இருப்பார். ஆனி மாதம் குரு கூட சேர்வார். ஸோ சூரியன் விரையாதிபதி 9, 12, 10ஆம் இடத்துக்கு குரு கூட சேர்ந்து போகிறது நல்லாயிருக்கும். தூரதேச அமைப்புகள் நல்லாயிருக்கும். சரியான நிலையில் 12 கூட 9, 10ஆம் இடத்துக்கு போகிறதுனால தூரதேச தொழில் இருக்கிறவங்க நல்லாயிருக்கும். தூரதேச தொழில்னால் எப்படி ஏற்றுமதி, இறக்குமதி, குருவி பிஸ்னஸ், இப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம். சரியான நிலையில் இந்த பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்குலாம் நல்லாயிருக்கும். அந்த 14ஆம் தேதி வழிபாடு பண்ணிடுங்க. 14/5/2025 காலையில் கரெக்டாக ஒரு 7 மணிக்கு பூஜையை முடிச்சிருங்க. 7 to 8, 6 to 8 நல்ல நேரம். 7 மணிக்கு 7 to 7:15 பூஜையை முடிச்சிருங்க. சின்ன பூஜை தான். சரியா? கொஞ்சம் வெள்ளனே எந்திரிச்சிருங்க. முருகப்பெருமானை கும்பிட்டுட்டு
அந்த காரியத்தை பண்ணிவிட்டு வேலை வெட்டிக்கு போயிட்டீங்கன்னா மிகச்சிறப்பாக நல்லாயிருக்கும். சரியான நேரில் நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. செய்யும் தொழிலில் நல்ல ஒரு விருப்பமாக இருப்பீங்க. கன்னிராசிக்கு வந்து சிறிய சிறிய செலவுகள் வந்து பயமுறுத்தினாலும் அதை சமாளிச்சிருவீங்க. தைரியமாக எதையும் ஃபேஸ் பண்ணுவீங்க. உங்கள் மீது உங்களுக்கு நம்பிக்கை இருக்கும். சரியா, நம்பிக்கை தான் நடராஜன். அந்த நம்பிக்கை வந்து உங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்கும். தொழில் பண்ணுற இடத்துல வேலைப்பளு கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் அதை சமாளிப்பீங்க. சாமர்த்தியமாக இருப்பீங்க. எதையுமே புத்திசாலித்தனமாக சரி கட்டிடுவீங்க. ஏன்னா சந்திரன் வலுவாக இருக்கிறதுனால சிறப்பாக இருக்கும். தைரியம் வீரிய காரியம் நல்லபடியாக இருக்கும். சரியா, புதனும் 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. புத்திக்காரன் புதனும் 8ஆம் இடத்துல இருந்தாலுமே 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சிறப்பாக இருக்குது. சரியா நேர்களே, கிரக நிலையெல்லாம் நல்லா தான் இருக்குது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு உடன் வேலை பார்க்குறவங்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும். மேலிடம் உங்களுக்கு மேலே இருக்கிறவங்க கொடுக்குற வேலையெல்லாம் நல்லபடியாக முடிச்சு கொடுப்பீங்க. அதனால நல்ல ஒரு கிரெடிட் இருக்கும் உங்களுக்கு. குடும்பத்தில் தாய் வழி ஆதரவு இருக்கும். தாய் வழி உறவினர்கள் வந்து உங்களுக்கு நல்ல ஹெல்ப் பண்ணுவாங்க. பிள்ளைகள் மீது மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. சரியா, பிள்ளைகள் மேலே அளவுக்கு அதிகமாக எதுவும் எதிர்பார்க்காதீங்க. சில பேருக்கு நீர் சம்மந்தப்பட்ட வியாதி இருக்கலாம். டயாபெட்டிக், அப்புறம் ஜலதோஷம் பிடிக்கிறது, ரத்தம் சம்மந்தப்பட்ட கம்ப்ளைண்ட்லாம் இருக்கலாம். அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. தண்ணியை காய்ச்சி குடிங்க. சில பேருக்கு தண்ணியை குடித்து காய்ச்சல், ஜுரம், சளி பிடிக்கலாம். அதனால் தண்ணியை மட்டும் கொஞ்சம் காய்ச்சி குடிங்க. அலர்ஜி பிரச்சனையும் வரலாம். அதனால் கத்திரிக்காய், கருவாடு, தட்டாம்பருப்பு இது மாதிரி பொருட்கள்லாம் பார்த்து சாப்பிடுங்க. ஏன்னா அலர்ஜி, ஸ்கின் ப்ராப்ளம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். மன அழுத்தம் குறையும். நல்லா இருப்பீங்க. உடன் இருக்கிறவங்களால் ஒத்துழைப்பு இருக்கும். கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா கூடுதல் சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அரசியல்வாதி நல்லா இருப்பீங்க. வெளிநாடு, வெளி மாநிலத்துக்கு போய்ட்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்கும். கட்சி பணிகள் துரிதமாக இருக்கும். மனதுக்கு நிறைவான சம்பவங்கள் நிறைய நடக்கும். பெண்கள் குடும்பத்தின் கண்கள். பெண்கள் கணவனோட சேர்ந்து தூர பிரதேசத்துக்கு எங்கேனாச்சும் போயிட்டு வருவீங்க. எங்கேனாச்சும் இந்த வெக்கேஷன் லீவில் பிள்ளைகளோட கூட்டிகிட்டு எங்கேனாச்சும் பிக்னிக், டூர் போயிட்டு வரதுக்கு நல்ல ஒரு அமைப்பு இருக்கும். நண்பர்கள் ஒருவங்களிடம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. சொந்த பந்தம், நண்பர்கள், பெண்களுக்கு சொல்கிறேன். அதனால் அவங்ககிட்ட கொஞ்சம் கவனமாக பாருங்கள். நல்லவங்க கெட்டவங்க யாருன்னு பார்த்து பழகுங்க. சரியா, கண்டதை காட்சி கொண்டதை கோலம்னு இருக்காதீங்க. அதனால் பெண்கள் வந்து சில விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மாணவர்கள், உயர்கல்வி படிக்கிற மாணவர்கள் படிப்பில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தாலுமே அதை சரி பண்ணிடுவீங்க. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. 4ஆம் இடம் நல்லா தான் இருக்குது. அடுத்து குரு பயிற்சி வந்துருச்சுன்னா 4ஆம் இடம் மிகச்சிறப்பாக இருக்கும். உயர்கல்வி படிக்கிற மாணவர்களுக்கு அடுத்து வருகின்ற காலம் மிக நல்லாயிருக்கும். அதுபோல் ஆரம்ப கல்வி முடிச்சுட்டு +2 முடிச்சுட்டு காலேஜுக்கு போகிற மாணவர்களுக்கும் நல்லாயிருக்கும். சரியா, அதுக்கு முன்னாடி குரு பயிற்சி முடிஞ்சு குரு 4ஆம் இடத்தை பார்க்கறதுனால உயர்கல்வி நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது கண்டிப்பாக கிடைக்கும். முயற்சி பண்ணுங்கள். சரியா, அதே மாதிரி இந்த மாதத்தில், மே மாதத்தில் வந்து தாய் தாப்பன் உடல்நலத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. மனத்தில் ஒரு தெளிவு இருக்கும். ஏற்றுமதி இறக்குமதி தொழில் நல்லாயிருக்கும். வெளிநாடு தொடர்பு நல்லபடியாக இருக்கும். எதிர்பார்த்த பண உதவி கிடைக்கும். கன்னிராசிக்கு பழைய பாக்கிகள் வசூலாகும். உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். அதிகாரிகளோட பாராட்டு கிடைக்கும். உங்களோட மேலதிகாரிகள் உங்களை பாராட்டுவாங்க, சீராட்டுவாங்க, நல்லபடியாக வச்சுக்கிறவாங்க. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அதே மாதிரி குடும்பத்தில் கொஞ்சம் டென்ஷன் இருக்கும். குடும்பத்தில் இருக்கிறவங்க சில நேரம் புரிதல் கம்மியாக இருப்பாங்க. இருந்தபோதும் தனித்து புதன் பார்க்குறாரு, 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. ஆனால் 2 கூட 2க்கு 6ஆம் இடத்துல உச்சமாக இருக்கிறாரு. மே 31 வரைக்கும், அதாவது இந்த மாதம் மே 31 வரைக்கும் குடும்பம் நல்லா இருந்தாலுமே சில நேரத்தில் புரிதல் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். பெண்களால் சில புரிதல் கம்மியாக இருக்கும். ஆண்களுக்கு பெண்களாலும், பெண்களுக்கு ஆண்களாலும் கொஞ்சம் புரிதல் கம்மியாக இருக்கிறதுனால கொஞ்சம் புரிதலை மட்டும் நல்லபடியாக வளர்த்துக்கோங்க. கணவன் மனைவி கிட்ட சில கருத்து வேறுபாடு இருக்கும். ஏன்னா ராசிக்கு 7ஆம் இடத்துல சனி ராகு இணைவு இருக்குது. மே 18 வரைக்கும் இருக்கும். அதுக்கு பின்னாடி படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். இருப்பினும் டிசம்பர் மாதம் வரைக்கும் அந்த இது இருக்கும். என்ன சொல்லுவாங்க, அந்த பிரச்சனை இருக்கும். அதனால் கணவன் மனைவி கிட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போங்க. ஈகோ பிரச்சனை வளர்ச்சிக்காதீங்க. மனதால் பேசி தீர்த்துக்கோங்க. எந்த ஒரு விஷயத்தையுமே பெருசாக்கிறாதீங்க. சரியா, கவனமாக இருங்க. 2 பேரும் சேர்ந்து உங்கள் பிள்ளை விஷயத்தில் கவனமாக இருங்க. கன்னிராசியில் வந்து பிள்ளைகள் விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா 5ஆம் இடத்துக்கு வந்து செவ்வாய் பார்வை இருக்குது. செவ்வாய் நேரடியாக பார்க்குறாரு. சரியா, செவ்வாய் பார்வை வந்து ராசிக்கு 5ஆம் இடத்துக்கும் இருக்குது. அதே மாதிரி ராசிக்கு 3ஆம் இடத்துலையும் இருக்குது. இளைய சகோதர விஷயத்துலேயும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். 3ஆம் இடம், 5ஆம் இடம் ரெண்டுமே செவ்வாய்க்கு வேண்டிய வீடு தான். செவ்வாய் வந்து ராசி 11ஆம் இடத்துலேருந்து 3ஆம் இடத்தையும் பார்க்குறாரு, 5ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. 3ஆம் இடம் ஒரு ஆட்சி வீடு, 5ஆம் இடம் ஒரு உச்ச வீடு தான். ஸோ 3ஆம் இடம் 5ஆம் இடத்துல பிரச்சனை இருந்தாலுமே நிலைமை கட்டுக்குள்ளே இருக்கும். அடுத்து வந்து 6ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. 6ஆம் இடத்தை பார்க்கறதுனால என்னென்னா கடன் நோய் எதிரி கட்டுக்குள்ளே இருக்கும். உத்தியோகத்தில் கொஞ்சம் வேலைப்பளு அதிகமாக இருக்கும். சரியா, அதனால் உத்தியோகம் தான் கொஞ்சம் பெருசாக பார்க்கப்படுகிறது. உத்தியோகத்தில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவீங்க. மேலதிகாரியோட பாராட்டு இருக்கும். என்ன தான் வந்து உங்களுக்கு நல்ல சூழ்நிலை இருந்தாலுமே வேலையுடைய அழுத்தம் அதிகமாக இருக்கும். சரியா, நீங்களே விரும்பி வேலையை அதிகமாக பார்க்குற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகும். அதை பார்த்துக்கோங்க. உங்கள் வழிபாடு வந்து உங்கள் பெருமாளை கும்பிடுங்க. நீங்கள் வந்து அந்த 14ஆம் தேதி வந்து முருகப்பெருப்பான வழிபாடு முடித்தாலுமே இடையில் வாய்ப்பு கிடைக்கிற நேரமெல்லாம் பெருமாளை கும்பிடுங்க. புதன்கிழமை போங்க. புதன் ஓரை பெருமாளை போய் கும்பிடுங்க. இல்லைனா ஆயில்ய நட்சத்திரம், கேட்டை நட்சத்திரம்,
ரேவதி நட்சத்திரம் வர்ற அன்றைக்கி நீங்கள் பெருமாள் ஊரோடு போயிட்டு வரலாம். வர 5ஆம் தேதி மறுநாள் 5ஆம் தேதி திங்கக்கிழமை வந்து அயலி நட்சத்திரத்து வருது. அன்றைக்கி கூட இரவு 7 to 8 பெருமாள் கோயில் போகலாம் புதன் உரையில். ஸோ இதெல்லாம் நாள் கிழமை அந்த ஓரை பார்த்து செஞ்சிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். நாள் நட்சத்திரம் ஓரை 3 ரொம்ப முக்கியம். திதியும் சில நேரம் கன்சிடர் ஆகும். இப்போ பெருமாளை கும்பிட போகிறோம்னா புதன்கிழமை ரொம்ப முக்கியம். ஏன்னா புதன் வந்து பெருமாளோட அம்சம். புதன்கிழமை புதன் உரை, புதனுடைய நட்சத்திரம் ஆயில்யம், ரேவதி, கேட்டை. அதே மாதிரி புதனுக்கு வேண்டிய திதி இருந்ததுன்னா பெருமாளுடைய திதி தான். ஏகாதசி அன்னைக்கு போகலாம். இதெல்லாம் சில நாட்கள் சேர்ந்து வரும். இல்லைனா அந்த திதி அன்றைக்கி அந்த ஓரை அன்றைக்கி போகலாம். இதெல்லாம் நீங்கள் பார்த்து கொஞ்சம் பிரித்து கோயிலுக்கு போய்ட்டு வந்தீங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். இதெல்லாம் பார்த்து செஞ்சிட்டிங்கன்னா பிரச்சனை இல்லாமல் இருக்குங்க. சாமி கும்பிடுறதுலையும் கொஞ்சம் நம்ம மெனக்கிடணுங்க. கணக்கு போட்டு சாமி கும்பிடணும். சில பேர் வந்து தெய்வத்தை கும்பிட்றாங்கன்னு இல்லைன்னு சொல்ல மாட்டேன், நேரங்காலம் பார்த்து கும்பிடணும். நான் அதுக்காக தான் வந்து வீடியோ போடும்போது கரெக்டாக சொல்லுவேன். நம்ம கோயிலுக்கு போகிறது வந்து சில நேரங்களில் நம்ம சாத்தியப்படாது. ஏன்னா வேலை வெட்டிக்கு போயிடுவோம், அலைஞ்சு திரிஞ்சு போகணும், அதுக்குன்னு ஒரு ஏற்பாடு பண்ணணும். வீட்டில் கும்பிட்றது பிரச்சனை கிடையாது. ஏன்னா வீட்டில் வந்து எல்லாமே நம்ம கட்டுக்குள்ளே தான் இருக்கும், கைக்குள்ளே தான் இருக்கும். நம்ம டக்குன்னு நினச்சி காலையில் வீட்டில் ஒரு பூஜை பண்ணிவிட்டு பாடு சொல்லிக்கு போயிடலாம். அதனால தான் நான் பொதுவாகவே வந்து ஒரு ஜோதிடர் என்ற முறையில் உங்களுக்கு பலன்கள் அதிகமாக இருக்கணும், அதே நேரத்தில் வந்து அதோடைய இது கம்மியாக இருக்கணும், அலைச்சல் கம்மியாக இருக்கணும். சரியா? அதனால தான் நான் என்ன சொல்கிறேன்னா வீட்டையே கோயிலாக மாற்றிடுங்க. அதுக்கு தான் நேரங்காலம் பார்த்து சொல்லுவேன் நான். அந்த நாள் நட்சத்திரம் திதி ஓரை நேரமெல்லாம் பார்த்து உங்களுக்கு இந்த நாளில் நீங்கள் வந்து இந்த தெய்வத்தை இந்த பொருளை வச்சு கும்பிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அதை சொல்கிறேன் நான். இதுக்கு முன்னாடி அச்சய தெரியுதுக்கு ஒரு வீடியோ போட்டேன். நிறைய நேரம் பாராட்டினாங்க, அதுபடி செஞ்சாங்க. செய்யுங்க, நல்லபடி கிடக்கும், நல்லது நடக்கும். சரியா? உடனே செஞ்சுட்டு மறுநாள் எதிர்பார்க்கக்கூடாது, தொடர்ந்து செய்யணும். சரியா நேர்களே? கஜினி முகமது வந்து இந்தியா மேலே 17 தடவை படம் எடுத்தானா அப்படி சொல்லுவாங்க. அது மாதிரி விடாமுயற்சி இருக்கணும். நீங்களும் விடாமுயற்சியோட அந்த இறைவனை வழிபாடு பண்ணுங்கள், நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. நான் அப்பப்போ அந்த தாந்திரிய பரிகாரம்லாம் சொல்லுவேன். இது பரிகாரம் சொல்ல முடியாது, வழிபாடு தான். சரியா? இறைவனை கும்பிட்ற வழிபாடு தான். அது 4 நட்சத்திரம் பார்த்து சேரும். இதை தான் வந்து என்ன செய்கிறாங்க ஜோசியர்லாம் வந்து முகூர்த்தமாக பிக்ஸ் பண்ணி கொடுக்குறாங்க. முகூர்த்த நேரம்னு சொல்கிறாங்கள்ல, அதெல்லாம் என்ன நல்ல நேரங்கள் தான் முகூர்த்த நேரங்கள். முகூர்த்தம் பார்க்கறதுக்கு சில முக்கியமான சில கோட்பாடுகள்லாம் இருக்குது. அது வந்து திருமணத்துக்கு. அதே மாதிரி இறை வழிபாடுக்கும் சில முக்கியமான கோட்பாடுகள்லாம் இருக்குது. அந்த இறை வழிபாடு அந்த நேரங்கள் பார்த்து நம்ம வழிபாடு பண்ணிட்டோம்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. சரியா நேர்களே? அதனால் நீங்கள் வந்து 14/5/2025 சித்திரை 31ஆம் தேதிக்கு இந்த வழிபாடு பண்ணிட்டீங்கன்னா கஷ்டம் உங்களுக்கு பெருசாக ஒன்று இருக்காது. ஏன் 4ஆம் தேதியே ஒரு வழிபாடு இருக்குது. 4/5/2025 சித்திரை 21 காலையில் 8 மணி கூட பூஜை பண்ணலாம். 8 மணி கூட முருகப்பெருமானை கும்பிடலாம், வாய்ப்பு இருக்கிறவங்க. ஏன்னா இந்த வீடியோ நைட்டில் தான் வரும், நாளைக்கு உடனே உங்களால் ஏற்பாடு பண்ண முடியாது. நாளைக்கு முடிகிறவங்க நாளைக்கு கூட காலையில் பண்ணுங்கள். 2 செவ்வாழை பழம், 2 வெத்தலை, 4 கல்கண்டு, 4 கொட்டைப்பாக்கு வச்சு முருகப்பெருமானை வழிபாடு பண்ணுறது நல்லது தான். ஏன்னா நாளைக்கும் சந்திரனும் செவ்வாயும் வந்து கடகத்தில் பூச நட்சத்திரத்தில் இருக்கிறாங்க. ரொம்ப அருமையான அமைப்பு தான். அவங்க ராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்கிறாங்க. ஸோ இது மாதிரி நாட்கள் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக வந்துட்டு தான் இருக்கும். பட் அதை நம்ம பார்த்து அந்த பூஜையை பண்ணணும். நாளை தவற விட்டவர்கள் வந்து 14ஆம் தேதி வச்சுக்கோங்க. சரியா? 4/5/2025 இல்லைன்னா 14/5/2025 இந்த 2 நாளுக்குள்ள ஒரு நாள் பூஜை பண்ணிட்டீங்கன்னா கஷ்டம் இருக்காது. கஷ்டம் இருந்தாலுமே தாங்குகிற சக்தி இருக்கும். சரியா? நல்லாயிருக்கும். கன்னி ராசிக்கு 7ஆம் இடத்துல சனி பகவான் இருக்காருன்னு ரொம்ப கவலைப்படாதீங்க. ராகு 6ஆம் இடத்துக்கு வந்துட்டாருன்னா அனைத்தும் வசப்படும். 6ஆம் இடத்துல இருக்கிற ராகு குருபாரிக்கு வருவார். 6ஆம் இடம் வழுக்குது. ராசிக்கு 12ஆம் இடமும் கேது போயிட்டாருன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ராசியை விட்டு கேது போயிட்டாலே 50% சுத்தமாயிரும். சனி பகவான் மட்டும் பார்ப்பார். சரியா? சனி பகவான் பார்க்கறதுக்கு நான் உங்களுக்கு ஒரு பரிகாரம் சொல்கிறேன். பரிகாரம் சொல்ல முடியாது, வழிபாடு சொல்கிறேன். சரியா? அதை மட்டும் தொடர்ந்து செஞ்சிங்கன்னா எந்த பிரச்சனையும் இருக்காது. சனி பகவான் பார்வையிலேருந்து வெளியே வந்துடலாம். ஏன்னா அடுத்து கண்டகச்சனி அஷ்டமச்சனி 2 தாக்குதலுக்கும் கன்னிராசி ஆளாகுது. தொடர்ந்து வீடியோ பாருங்கள். ஒவ்வொரு வீடியோவிலும் சின்ன சின்ன விஷயங்கள் சொல்லுவேன். பலன்கள் ஒரு பக்கம் சொன்னாலுமே சின்ன சின்ன வழிபாடுகளை சொல்லுவேன். அந்த வழிபாடுகளை நீங்கள் நேர்த்தியாக அவங்க வீட்டிலேயே செஞ்சிட்டிங்கன்னா எந்த பிரச்சனையும் இருக்காது. வீட்டில் இருக்க எல்லோரும் சேர்ந்து சாமி கும்பிடுங்க. சரியா நேர்களே? ஒரு அரை மணி நேரம் ஒதுக்கி சின்ன பூஜையை பண்ணிட்டீங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். கோயில் குளத்துக்கு போகிறதெல்லாம் 2வது பட்சம். போயிட்டு வாங்க. கோயில் குளத்துக்கெல்லாம் உங்களை நான் போக வேணாம் சொல்லலை, போயிட்டு வாங்க. ஆனால் நிறைய பேருக்கு முடிய மாட்டேங்கி. வீட்டில் இருக்க பெண்கள் ஈஸியாக கோயிலுக்கு போயிடுவாங்க. ஆண்களுக்கு வந்து அது முடியாது. ஏன்னா பாடு சோழி தொழில் வியாபாரம் பிஸ்னஸ் இந்த சிந்தனையிலே இருப்பாங்க. அதனால் அவங்க வந்து காலையிலேயே வீட்டில் இந்த சின்ன அந்த பூஜையை பண்ணிவிட்டு இறைவனை வணங்கிட்டு நெத்தியில் விபூதியை வச்சுட்டு போயிட்டு வந்தீங்கன்னா அன்னைக்கு போகிற காரியம் நல்லபடியாக முடியும். அடுத்து வருகின்ற நாட்களும் மிகச்சிறப்பாக இருக்கும். ஓகே நேர்களே, இந்த வீடியோவில் நான் பலன்கள் சொல்லியிருக்கிறேன், கிரக அமைப்பும் சொல்லியிருக்கிறேன், ஒரு சின்ன வழிபாடும் சொல்லியிருக்கிறேன், அதுக்கு உண்டான நேரத்தையும் சொல்லியிருக்கிறேன். அந்த நேரத்தை கரெக்டாக செஞ்சுருங்க. அந்த நேரத்தில் அந்த இறைவனை வழிபாடு பண்ணிடுங்க. நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள். தொடர்ந்து வீடியோ போடுறேன். எந்த தகவலாக இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் கேளுங்க.
ஜனன செக் பண்ணுறங்க, அணுகுங்க. வாட்ஸ்அப்பில் வந்து வாய்ஸ் மெசேஜோ டெக்ஸ்ட் மெசேஜோ கொடுங்க. கமெண்ட் பாக்ஸில் வந்து டெக்ஸ்ட் மெசேஜ் கொடுங்க. உங்கள் தகவல் எதாக இருந்தாலும் நான் பலன்னு சொல்லுவேன். சில பேர் வந்து அவங்க பிறந்த டேட் ஆஃப் பர்த்தை கொடுக்குறாங்க. அது ஒரு பக்கம் இருந்தாலுமே உங்கள் பிரச்சனையை சொல்லுங்கள். கடன் பிரச்சனை, வீட்டில் பிரச்சனை, என்ன பிரச்சனை இருந்தாலும் சொல்லுங்கள். அந்த பிரச்சனை எப்போ தீர்வாகும், அதுக்கு உண்டான வழிபாடு பரிகாரத்தை சொல்கிறேன். சில பிரச்சனைக்கு பரிகாரம் சொல்லலாம், சரியா? அதை விட அந்த பிரச்சனையோட தன்மையை பொறுத்து தான் சொல்ல முடியும். எல்லாத்துக்குமே பரிகாரம் கிடையாது. பரிகாரங்கிறது என்னென்னா ஒரு மாற்று ஏற்பாடு. அது செஞ்சிட்டோம்னா மனதில் ஒரு சந்தோஷம் வரும். சரி, நம்ம செஞ்சுட்டோம், அந்த விஷயத்தை நம்ம மறந்துடலாம் அப்படின்னு அடுத்த லெவலுக்கு போகலாம். அதுதான் பரிகாரம். வழிபாடு தான் சிறப்பு. அனுதினமும் இறைவனை நினச்சிக்கிட்டே இருக்கணும். சரியா நேயர்களே? அந்த ப்ராக்டிஸை வளர்த்துக்கோங்க. அவங்களுடைய நாமத்தை மனசில் வச்சுக்கோங்க. இதுக்கு வயதெல்லாம் முக்கியம் இல்லை. கொஞ்சம் வயதாக இருந்தாலும் சரி, 70 வயசாக இருந்தாலும் சரி, ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, அவனுடைய நாமத்தை வச்சுக்கிட்டே இருக்கணும். அவன் நாமம் வந்து ஏதோ மனசுக்குள்ள ஒன்று ஓடிக்கிட்டே இருக்கணும். ராமநாமமோ, முருகனுடைய நாமமோ, அன்னை ஆதிபராசக்தியோடைய நாமமோ, ஏதோ ஒரு தெய்வத்தோடைய நாமம் வந்து மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டே இருக்கணும். அந்த தெய்வ சிந்தனையை வளர்த்துக்கணும். தெய்வ சிந்தனை எந்த அளவுக்கு மனசில் இருக்கோ அந்த அளவுக்கு மனம் பக்குவப்படும். இந்த விஷயத்தையும் பெருசாக எடுத்துக்க மாட்டீங்க. பொறுமையாக இருப்பீங்க, நிதானமாக இருப்பீங்க. எப்போ பொறுமை நிதானம் வருதோ அப்போ வந்து தன்னம்பிக்கை வந்துடும். தன்னம்பிக்கை வரத்துல இடத்துல தானாகவே எல்லாம் வந்துடும். ஸோ பொறுமை, நிதானம், தன்னம்பிக்கை, இந்த 3 உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து எதுக்கும் அசர வேண்டாம். சரியா? இந்த பிரச்சனை வந்தாலும் பார்த்துக்கலாம். வாழ்த்துக்கள் நேயர்களே. எல்லாமல் இறைவன் கன்னிராசி நேயர்களுக்கு, உத்திரம், சித்திரை, அஸ்தம் நட்சத்திர நேயர்களுக்கு சில சௌபாகியத்தும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மைகளையும் கொடுப்பார். உங்கள் கஷ்டம் காணாமல் போகுது. உங்கள் கஷ்டத்தின் கடைசி நாள் வந்துருச்சு. இறை வழிபாடு பண்ணுங்கள். எல்லாம் தவிடுபடியாக போயிடும். மழை போல் வர வினையெல்லாம் பனி போல் தீர்ந்து விடும். தலைக்கு வருது தலைப்பானோட போயிடும். எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் நல்லா இருப்பீங்க. குறிப்பாக கணவன் மனை உறவு, கூட்டுத்தொழில், பங்கு சந்தை, நண்பர்கள், சொந்த பந்த இணக்கம் மிகச்சிறப்பாக இருக்கும். ஒரு இன்டிகிரேஷன் இருக்கும். உங்களுக்கும் வெகுஜன மக்களுக்கும் ஒரு தொடர்பு இருக்கும். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. வாழ்த்துக்கள். நன்றி நேயர்களே.